ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் ரெடிமேட் ப்ளவுஸில் எப்படி நம்ம மிரர் ஒர்க் வச்சு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்லீவ் போர்ஷன் இப்படி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம சென்டர் நம்ம எது கண்டுபிடிக்கணும், ஸ்லீவோட சென்டர்னால் நம்ம ஷோல்டர் ரெண்டு ஜாயின் பண்ணிப்பாங்க, அந்த கோடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதாங்க சென்டர். நம்ம ஸ்லீவ் இருக்குல்லங்க, அந்த கைப்பகுதியோட நடுப்பகுதி சென்டர். இப்போ நான் காமிக்கணும் பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி ஒயிட் கலர் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கும். கலர் பேப்பர் போடாதீங்க, ஏன்னா கம் ஒட்டுற போது அடியில் இருக்க பேப்பரில் ஒட்டும், அப்புறம் ப்ளவுஸில் அந்த கலரை ஒட்டிக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பார்த்துருக்கேங்க, மிரர் ஒர்க் வச்சு தான் இந்த டிசைன் நம்ம பண்ண போகிறோம். இது என்னோட டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் பேசிக் என்னென்ன நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. இப்போ பார்த்தோன்னா நான் இங்கே ரவுண்ட் கலரை மிரர் எடுத்திருக்கேன். இது ஒரிஜினல் மிரர் தான். இந்த ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி விற்பாங்க, நம்ம நிறைய ஷேப்ஸில் விற்கும். ஃபர்ஸ்ட் நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லாக்கெலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒட்டுறப்போ நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ நீட்டாக எடுத்து நல்லா கிளியர் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு டைம் எந்த டிசைன் பண்ணுறீங்களோ அதை வச்சு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் நீட்டாக நமக்கு வரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கே B7000 அப்படிங்கிற க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இது கிளாத்தில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப லைஃப் லாங் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்லெஸ் தான். இப்போ ஃபஸ்ட் லேயர் பார்த்தோம்னா ரவுண்ட் மிரர் பிளெயினாக இருக்கிறத ஒட்டி இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மிரர் இருக்குது, ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப்பு, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மிரர். இப்படி நான் எடுத்து அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம க்ளூ போட்டு B7000 க்ளூ போட்டு நான் இப்போ ஒட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ லைனாக ஒட்டிட்டு வாங்க. நிறைய ஷேப்ஸில் உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எடுத்து ஒட்டினதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்க, அது பார்த்தோம்னா ஒரு பென்னுன்னு சொல்லுவாங்க, க்ளூ பென்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்மோட நல்லா ஒட்டிக்கும். அடியில் பேப்பர் இருக்கங்காட்டி எந்த பயமும் இல்லாமல் நம்ம கண்டினியூ பண்ண நம்ம ஒர்க்கை. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டோன் வச்சிட்ருக்கேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டைமண்ட் கொஞ்சம் பிக் சைஸ், ரொம்ப பெரிய மீடியம் சைஸ் ஸ்டோன் ஒட்டுறேன். ஒரு லேயர், அடுத்த லேயர்லாம் நம்ம பொறுமை தாங்க வேணும். அப்புறம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சப்போஸ் ஃபேன் யூஸ் பண்ணால் சீக்கிரம் க்ளூ நமக்கு ட்ரை ஆயிடும். அவ்வளோதான், நம்ம டிசைன் முடிஞ்சது. இப்போ அடியில் அந்த பேப்பர் இருக்கும்லங்க, அதில் நல்லா ப்ளவுஸ் எடுத்துட்டுக்கோங்க, ஏன்னா ஒட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இதை நம்ம ட்ரை பண்ணுறதா வேலை. ஃபேன் ஃபுல் ஸ்பீட் ஃபேன் போட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுருங்க. நம்ம சூப்பரான ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மேலே இருந்து மட்டும் உங்களுக்கு டிசைன் வரும். சூப்பராக இருக்குங்க நீங்கள் வியர் பண்ணுற போது. அடிக்காமல் சுருதி ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.